Use your headphone. மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கானது. மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உருவாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். ஒரு இரவு நேரத்துல ஒரு 11 வயது பையன் தன்னோட கிராமத்துக்கு அந்த நேரத்துல பஸ் வசதி இல்லாத காரணத்தால தனியா நடந்து போறான். அது ஒரு அமாவாசை காலகட்டம். அந்த காலகட்டத்துல அதே கிராமத்துல ஏற்கனவே 1 மாத காலகட்டத்துல ஒரு இளம்பெண்ணோட துர்மரணம் நடந்திருக்கு. அந்த துர்மரணம் நடந்ததற்கு அப்புறம் அந்த கிராமத்துல ஏகப்பட்ட அப்நார்மலான நிறைய அமானுஷ்ய விஷயங்கள் நடந்திருக்கு. அந்த விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கும் பொழுது பள்ளிக்கூடம் லீவு விட்ட அந்த 2 நாள் விடுமுறைக்காக தனது அக்கா ஊருக்கு போறாங்க. தனது அக்கா ஊருக்கு போயிட்டு மாலை வீடு திரும்ப வர்ற நேரத்துல ஒரு பேருந்தை மிஸ் பண்றான். அப்படி மிஸ் பண்ணும் பொழுது இவனோட கிராமத்துக்கு இரவு நேரத்துல அந்த ஒத்த வழி பாதையில வர வேண்டிய கட்டாயத்துல இவன் மாட்டிக்கிறான். அப்படி இவன் வரும் பொழுது இவன் அந்த கிராமத்து அந்த எல்லை சுடுகாடை தாண்டி தாங்க வரணும். ஆமாங்க, அந்த கிராமத்துல இவங்க ஊருக்கு போற வழியில தாங்க இந்த சுடுகாடு இருக்குது. இது எதனால அப்படின்னு தெரியலங்க. நிறைய கிராமத்துல நானும் பார்த்திருக்கேன். அந்த கிராமத்துக்கு போற வழியில தாங்க அந்த சுடுகாடு இருக்கும். அந்த சுடுகாடை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அந்த கிராமத்துக்கே போற மாதிரி இருக்கும். இது எதனால அப்படின்னு நீங்க யாராவது பார்த்துக்கிட்டு இருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. இப்படி அவன் அந்த சுடுகாட்டை கடக்கும் பொழுது அவனோட உடம்புல அந்த பெண்ணோட ஆன்மா புகுந்து அதன் பிறகு அடுத்த 2 நாள் அவனுக்கு நடந்த மிகவும் பயங்கரமான அதிபயங்கர நிகழ்வை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த சம்பவத்துல அந்த பையனோட அப்பா அதே கிராமத்தை சேர்ந்த ஐயனார் கோவில் பூசாரிங்க. ஒரு கோவில் பூசாரியோட மகனோட உடம்புல புகுந்து அந்த பெண்ணோட ஆன்மா போட்ட 2 நாள் ஆட்டம் மிக கொடூரமானது, பயங்கரமானதுங்க. வாங்க நண்பர்களே, அந்த அதிபயங்கரமான வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சண்முக பிரபு. வெல்கம் டு மாயா மர்மங்கள். மேலும் நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மேலும் நம்ம சேனலை நிறைய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா அது நமது சேனல் வளர்ச்சிக்கு மிகவும் பேருதவியாக இருக்கும். மேலும் இதுபோல் உங்கள் வாழ்க்கையிலோ இல்லைன்னா உங்க நண்பர்கள் வாழ்க்கையிலோ ஏதாவது நடந்திருந்தா, அமானுஷ்ய சம்பவங்கள் ஏதும் நடந்திருந்தா அதை நீங்க நமது சேனல்ல ஒளிபரப்பணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே தெரியுற எனது வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் அல்லது ஒரு மெசேஜா அனுப்புங்க. நான் உங்களை தொடர்பு கொண்டு அந்த உண்மை சம்பவத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். இந்த சம்பவம் 1998 காலகட்டத்துல நடந்ததுங்க. இந்த சம்பவம் எங்க நடந்ததுன்னு பார்த்தோம்னா சிவகங்கை மாவட்டம் திருவாடான அப்படிங்கிற ஒரு ஏரியாவுக்கு பக்கத்துல நடந்த ஒரு சிறிய கிராமத்துல நடந்த நிகழ்வு தாங்க. இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்பியிருக்கிறது சித்ராங்கிற ஒரு பெண் தாங்க நமக்கு அனுப்பியிருக்காங்க. இந்த சம்பவம் யாருக்கு நடந்ததுன்னு பார்த்தா இந்த சித்ராவோட அண்ணன் பிரபாகரனுக்கு நடந்திருக்குங்க. இந்த பிரபாகரனுக்கு அப்ப 11 வயது இருக்கும். இந்த சித்ராவுக்கு 8 வயது. அப்பொழுது இந்த பிரபாகரன் 6ஆம் வகுப்பு படிச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. அவருடைய அப்பா அதே ஊர்ல ஒரு ஐயனார் கோவில் இருக்கு, அந்த கோவிலோட பூசாரி. இந்த பிரபாகரனுக்கு அவருடைய தங்கை சித்ரா மற்றும் அவருக்கு ஒரு அப்பா அம்மா இவங்களோட சந்தோஷமா அதே கிராமத்துல இருக்காங்க. இந்த கிராமத்துல ஒரு 100-150 குடும்பங்கள் வசிக்குதுங்க. இந்த திருவடானையில இருந்து இந்த ராமேஸ்வரம் போற அந்த மெயின் ரோட்ல இருந்து 3 கிலோமீட்டர் உள்ள இருக்குங்க அந்த கிராமம். இந்த மெயின் ரோட்ல இறங்கினோம்னா பஸ் ஸ்டாப் ஒன்று இருக்கும். அந்த பஸ் ஸ்டாப்லேருந்து இறங்கி போனோம்னா ஒரு மண்வெளி சாலை வருங்க. 2 பக்கமும் வயல்வெளிகள் நிறைஞ்சிருக்கும். பக்கத்தில் சிறிய வாய்க்கால், அதில் எப்பொழுதும் தண்ணி ஓடிக்கிட்டு இருக்குங்க. அப்படி அந்த பச்சை பசேல்னு இருக்கிற அந்த காலகட்டத்தில் நடந்ததுங்க. இப்படி இந்த கிராமத்திலேருந்து இறங்கி ஒரு 3 கிலோமீட்டர் போனோம்னா முதல்ல ஒரு கிராமம் வரும். அந்த கிராமத்தை தாண்டி அடுத்து ஒரு கிராமம் வரும். அதற்கடுத்து 3ஆவதா இருக்கிறதாங்க இவங்களுடைய கிராமம். கிட்டத்தட்ட இவங்க கிராமம் 3ஆவது கிராமம் தானே. அந்த கிராமத்திலேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் சொல்ல முடியாது, அந்த கிராமத்தின் எல்லையிலே அப்படி தள்ளி வரும்பொழுதே அங்கு தாங்க இவர்களுக்கு சுடுகாடு அமைஞ்சிருக்குது. அந்த கிராமத்துல யாராவது துர்மரணம் அடைஞ்சா அந்த ரோட்டு ஓரத்துல இருக்க ஒரு சுடுகாடு இருக்கும். அந்த சுடுகாடு எந்த சுடுகாடுனா அதே கிராமத்தை சேர்ந்த கிறிஸ்டின் குடியிருப்பு, அதாவது கிறிஸ்டினா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு தனியா ஒரு சுடுகாடு இருக்கும். அந்த கிராமத்துல ரைட் சைடு இவங்க கிராமம், அதாவது இந்த ஐயனார் கோவில், அந்த 100-150 குடும்பங்கள் வசிக்கிறாங்க. அதுல லெப்ட் சைடு ரோட்டுக்கு இந்த பக்கம் ஒரு 30-40 கிறிஸ்டின் குடும்பம் வசிக்கிறாங்க. அவங்களுக்கு சுடுகாடு இந்த ரோட்டு ஓரத்துல எல்லையில இருக்கிற அங்குதாங்க சில மண் மேடைகளை அமைச்சு அதுல சிலுவை குத்தி வச்சிருப்பாங்க. சில பேர் மேடை அமைச்சு அதுல சிலுவை சிமெண்ட்ல வச்சிருப்பாங்க. அந்த சுடுகாட்டுக்கு பக்கத்துல ஒரு மண்வழிச்சாலை தனியா போகும். அதுல ஒரு 1/2 கிலோமீட்டர் உள்ள போனோம்னா தான் இவங்க கிராமத்துக்கு உண்மையான சுடுகாடு அங்கேதான் இருக்குது. ஆனா அதே நேரத்தில்
நேரத்தில் இந்த கிராமத்தை சேர்ந்தவங்க யாராவது துர்மரணம், அதாவது தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டாலோ, அடிபட்டு இறந்தாலோ, அதாவது வண்டியில் அடிபட்டு இறந்தாலோ, மருந்தை குடிச்சு இறந்தாலோ, இந்த கிறிஸ்டின் சுடுகாடுக்கு பேக் சைடில் ஒரு காலி இடம் இருக்குது. அங்கு தாங்க தீமூட்டி எரியூட்டி அந்த நல்லடக்கம் செய்கிறது வழக்கம். இன்னமும் எனக்கு சந்தேகமாக இருக்குது, எதற்காக அந்த கிராமத்துக்கு போகிற வழியில் மெயின் ரோட்லேயே சுடுகாடு அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது சத்தியமாக எனக்கு தெரியலை, சந்தேகமாக இருக்குது. யாருக்காவது இந்த சந்தேகத்திற்கு விடை தெரிஞ்சால் எனக்கு கமெண்டில் வந்து சொல்லிட்டு போங்க. இப்படி நல்லா சந்தோஷமாக இருந்த அந்த பிரபாகரனோட குடும்பத்தில் அந்த கிராமத்தை சேர்ந்த ஒரு பெண்ணுங்க அப்போ தாங்க திருமணம் பண்ணி அந்த கிராமத்துக்கு வர்றாங்க. வந்தவங்க வந்த 8வது நாளே தூக்கு போட்டு தற்கொலை செஞ்சுக்கிறாங்க. செஞ்சதற்கு அப்புறம் அவர்களை இந்த எல்லை சுடுகாடு, அந்த கிறிஸ்டின் சுடுகாடுக்கு பக்கத்தில் அந்த இடத்துல வந்து எரியூட்டுறாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல, துர்மரணம் யாராவது அடைஞ்சிருந்தா அங்குதான் வந்து எரியூட்டுவாங்கன்னு. அங்கே வந்து எரியூட்டிடுறாங்க. கிட்டத்தட்ட 1 மாத காலங்கள் முடிந்ததற்கு அப்புறம் அந்த கிராமத்தை சேர்ந்த ஒவ்வொரு பெண்களோட உடம்புல, அதாவது ஒரு 2 நாள் ஒரு பெண்ணோட உடம்புல அந்த பெண்ணோட ஆன்மா வந்து தங்கி ஆட்டம் ஆடுறது வழக்கங்க. ஆனால் வாய் திறந்து அந்த பெண்கள் பேசுறதே கிடையாது. ஒரு 2 நாள் அவ உடம்புல இருந்தா, இந்த நேரத்தில் இந்த பிரபாகரனோட அப்பா, இவர் ஒரு ஐயனார் கோவில் பூசாரி தானே, இவர் அந்த பெண்கள்கிட்ட போயிட்டு தலையில விபூதியை போட்டு விபூதியை பூசி சில மந்திர சொற்களை சொன்னாலே அந்த பெண்ணோட உடம்புல இருந்து அந்த ஆன்மா விலகிருதுங்க. இப்படியே ஒரு 2 நாள் இந்த பெண்ணோட உடம்புல இருந்தா, அடுத்த 2 நாள் வேறொரு பெண்ணோட உடம்புல போய் ஆட ஆரம்பிக்கும். ஆனால் இது நாள் வரைக்கும் அந்த பெண்ணோட உடம்புல இருந்த அந்த ஆன்மா யார் வாயிலையும் பேச ஆரம்பிக்கவே இல்லை. இப்படியே 1 மாதம் 2 மாத காலங்கள்கிட்ட போயிருதுங்க. அந்த கிராமத்துல எல்லாரும் கூடி பேசுறாங்க. கூடி பேசி இதற்கு ஒரு முடிவு பண்ணணுமேப்பா அப்படின்னு இந்த ஐயனார் கோவில் பூசாரி கிட்ட கேட்கும் பொழுது, இந்த கோவில் பூசாரியும், ஐயா எனக்கு தெரிஞ்சதை நான் பண்றேன், நான் போய் விபூதி பூசும்போது அந்த பெண்களோட உடம்புல இருந்து அது விளையிடுது, ஆனா அடுத்த பெண்ணுக்கு மாறுது, அது வாய் திறந்து பேசினாலும் என்னன்னு நமக்கு தெரியும், அதுவும் பேச மாட்டேங்குது, எனக்கு எந்த மந்திர தந்திர வேலைகளும் எனக்கு தெரியாது, நான் முழுசா அந்த ஐயனாரோட கட்டுப்பாட்டிலே இருக்கேன், அவர் எனக்கு என்ன வேலையை கொடுக்குறாரோ அதை நான் செய்கிறேன், எனக்கு தெரிஞ்சதை நான் செய்கிறேன், என்னால் இதைத்தான் செய்ய முடியும். இதை முழுமையாக போக்கணும்னா ஏதாவது ஒரு மந்திரவாதியை போய் பார்த்து அவர்கிட்ட விஷயத்தை கேட்போம், சரி பண்ண முடியும்னா அவரை நேராக கூட்டிகிட்டு வந்து நம்ம கிராமத்தில் என்ன பண்ணலாமோ அதை பண்ணுவோமே அப்படின்னு சொன்ன உடனே இந்த கிராமத்தார்கள் அனைவரும் சேர்ந்து முடிவெடுத்து ஒரு வெள்ளிக்கிழமை இந்த ஐயனார் கோவிலில் பூஜையெல்லாம் வச்சு நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு திருச்சிக்கு பக்கத்தில், அதாவது ஸ்ரீரங்கத்துக்கு பக்கத்தில் ஒரு கிராமம் இருக்குது, அங்கு ஒரு மந்திர தந்திர வேலைகள் தெரிஞ்ச அந்த நபரோட பேரை சொல்லி ஒருத்தர் சொன்னோன்னே அவரை பார்க்கறதுக்காக இந்த கிராமத்தை சேர்ந்த இந்த கோவில் பூசாரி மற்றும் ஒரு 3 பேர் 4 பேர்கிட்ட கிளம்பி நேர போறாங்க. ஒரு சனிக்கிழமை இரவு வாக்குல கிளம்பி போறாங்க. போய் அவரை பார்த்து பேசி அங்கே தங்கி இருந்து அவரை கூட்டிக்கிட்டு வர்றதாங்க இவங்களோட பிளான். அப்படித்தான் இவங்க சனிக்கிழமை இரவு கிளம்பி போறாங்க. லேட் நைட்டா கிளம்பி போறாங்க. கடைசி பஸ்ஸுக்கு பிடிச்சி போயிடுறாங்க. போயிட்டு அங்கே தங்கி அவரை கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு அவங்க போறாங்க. இவங்க போனவங்க ஞாயிற்றுக்கிழமை விடியற் காலையில போய் சேராங்க. அவரோட இடத்த நோக்கி போறாங்க. அது ஒரு சின்ன நகரம் மாதிரி இருக்கு. இவரோட ஏரியாக்குள்ள போகும் பொழுதே நிறைய தெய்வங்களை வச்சு அவர் வழிபடுறாருங்க. மிகவும் அமைதியா ஆன்மீகம் நிறைந்தா அப்படி அழகா இருக்குதுங்க. இவங்க போகும்பொழுதே அங்கு ஏற்கனவே 30-40 பேர் அன்னைக்கு அவருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவர் சனி ஞாயிறு தாங்க இவர் ஃபேமஸ். அந்த 2 நாள் மட்டும்தான் பார்க்குறாரு. மற்ற நாட்கள்லாம் இந்த விஷயத்தை போய் வெளியில போய் பண்றாரு. இந்த சனியும் ஞாயிறு மட்டும் அங்கு அமர்ந்து வர்றவங்களுக்கு என்ன பிரச்சனையோ அது சரி பண்ணியிருக்காரு. சரி பண்ண முடியாதவங்களுக்கு இந்த 5 நாளும் அவங்க இடத்துக்கு போய் இதை சரி பண்ணியிருக்காரு. அப்படி இவர்கள் போன அன்று ஞாயிற்றுக்கிழமை அப்படி போய் அவரை போய் பார்க்குறாங்க, வெயிட் பண்ண சொல்றாங்க. கிட்டத்தட்ட இவர்களை அவர் பார்க்கறதுக்கு மதியத்துக்கு மேலே ஆகுது. முழு விவரத்தையும் இவங்க சொல்றாங்க. சொன்னதற்கு அப்புறம் உங்களை கையோட கூட்டிட்டு போகணும் அப்படின்னு சொன்னோன்னே ஐயா என்னால் வர முடியாதுன்னு சொல்லி பார்க்குறாரு. ஆனால் இவர்கள் கம்பல் பண்ணதுனால அன்று இரவு, அதாவது அங்கு வேலையெல்லாம் முடிச்சு லேட் நைட்டா கிளம்பி அதிகாலை இவங்க கிராமத்துக்கு வர்ற மாதிரி பிளான் அப்படி பேசி முடிச்சிருக்காங்க. அங்கேயே தங்குறாங்க. 12 மணிக்கு மேலே கிளம்பலாம். ஞாயிற்றுக்கிழமை இரவு ஒரு 11 மணிக்கு மேலே கிளம்பலாம் அப்படிங்கிற பிளானுங்க. அங்கேருந்து கிளம்புனா 11 மணிக்கு கிளம்புனா ஒரு 4 மணி நேரத்தில் இவங்க கிராமத்துக்கு போகிற அங்கு வந்து சேர்ந்துடலாம். அதற்கப்புறம் விடியற் காலையில் தனது கிராமத்துக்கு பஸ் இருக்கிறதுனால அதில் போயிடலான்ட்டு இவங்க பிளானோட இருக்கிறாங்க. இதே வேளையில் அதே கிராமத்தில் இருந்த, அதாவது இந்த ஐயனார் கோவில் பூசாரியோட மகன் பிரபாகரன் வெள்ளிக்கிழமை ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துடுறான். வந்ததற்கு அப்புறம் இவன் தனது அக்கா ஊருங்க ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு, அங்கு போய் 2 நாள் விடுமுறையை கழிச்சிட்டு வரலாம் அப்படின்னு அவன் தனியா கிளம்பி போறாங்க. இவன் கிராமத்துக்கு காலையில ஒரு டைம் பேருந்து வரும். அதே நேரத்தில் மாலை 5:30 6 மணி சொன்னாரு. அந்த நேரத்தில் ஒரு பேருந்து வரும். ஒரு நாளைக்கு 2 டைம் மட்டும் அவங்க கிராமத்துக்குள்ள பஸ் வந்துட்டு போறது வழக்கமுங்க. மற்றபடி மற்ற நேரம்லாம் அந்த மெயின் ரோடு சொன்ன பார்த்தீங்களா, திருவடானையிலேருந்து ராமேஸ்வரம் போற மெயின் ரோடு அங்கே நிறுத்திடுவாங்க. அங்கே இறங்கி ஒரு 3 கிலோமீட்டர் நடந்து வரணும். அதனால இவர் வெள்ளிக்கிழமை சாயந்தரமே தன்னோட கிராமத்துக்கு வர அந்த பஸ்ல ஏறி தன்னோட
அக்கா ஊருக்கு போய் சேர்ந்துடுறான். இவங்க ஏற்கனவே தகவல் சொல்லிடுறாங்க, அங்கு போனாலும் அவங்க அக்கா ஊர்ல இறங்கி ஒரு 2 கிலோமீட்டர் நடந்து போகணுங்க. அப்படி அவன் ஏற்கனவே தகவல் சொன்னதால அவங்க அக்கா வீட்டுக்காரர் அங்க வந்து நிக்கிறாரு. இவனை பிக்கப் பண்ணிட்டு அங்க போயிடுறாங்க. அங்க இவன் வெள்ளிக்கிழமை சாயந்தரமே போயிடுறான். அவங்க மச்சான் வந்து கூட்டிட்டு போயிடுறாரு. சனிக்கிழமை இருந்துடுறான். சனிக்கிழமை இருந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை அங்கு தங்கிட்டு மாலை கிளம்பி இவன் வந்தா இந்த கிராமத்துக்கு, அதாவது இவனோட ஊருக்கு வரும்ல, ஒரு 6 மணிக்கா ஒரு பஸ் சொன்னல, அந்த பஸ்ல போறதுக்காக பிளானா அவங்க கிராமத்திலேருந்து, அதாவது அவங்க அக்கா கிராமத்திலேருந்து அவங்க அக்கா வீட்டுக்காரர் சைக்கிள்ல கொண்டாந்து இவனை பஸ் ஸ்டாப்ல கொண்டாந்து விட்டுறாங்க. அங்க ஒரு 5 மணிக்கு ஒரு பஸ் வரும். அதுல ஏறினா ஒரு அரை மணி நேரத்துல இந்த மெயின் ரோட்ல வந்து இறங்கிடலாம். அதன் பிறகு கரெக்டா இந்த 6 மணி பஸ் வரும். அதுல வந்தோம்னா இவனோட கிராமத்துக்கு போய் சேர்ந்துடலாங்க. அந்த மாதிரி பிளான்ல இவனை இறக்கி விட்டுட்டு அவர் போயிடுறாரு. இவன் வந்து உட்கார்ந்துருக்கும் பொழுது அந்த 5 மணிக்கு வர்ற, அதாவது அவங்க அக்கா கிராமத்திலேருந்து 5 மணிக்கு வர்ற பஸ் வராம போகுது. இவன் குழப்பமாகறான். 11 வயது பையன்க. திரும்பவும் அக்கா ஊருக்கு போக முடியாது, என்னோட கிராமத்துக்கு போகணுமே. இப்ப இந்த 5 மணி பஸ் இல்லைன்னா இங்க வர்றது 6:15 ஒரு பஸ் இருக்கும். அதுல ஏனம்னா அந்த இடத்துக்கு போறதுக்கு 6:45 அந்த பஸ் ஆல்ரெடி போயிடும். நம்ம இப்ப என்ன பண்ணலாம், இப்ப அக்கா வீட்டுக்கு போகலாமா இல்ல தன்னோட கிராமத்துக்கு போகலாமா அப்படின்னு இவன் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் ஒரு முடிவு எடுக்கிறான், தன்னோட கிராமத்துக்கு போயிடலாம். அங்கு 3 கிலோமீட்டர் தானே, யாராவது பைக்ல போவாங்க, சைக்கிள்ல போவாங்க, இடையில 2 கிராமத்தை சேர்ந்த ஆட்கள் யாராவது போவாங்க, அவங்க கூட சைக்கிள் பைக்ல எப்படியாவது போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி இவன் அந்த 6 மணி பஸ் இருக்குல்ல, அந்த பஸ்ல கிளம்பி வர்றான். 6 மணி பஸ்ல கிளம்பி இவன் 6:30 வந்து சேர்றான். அந்த திருவடனை ராமேஸ்வரம் போற அந்த ரோட்ல இறங்கி அங்கிருந்து நடந்து போகலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். எந்த ஒரு வண்டியும் வரல, எந்த ஒரு சைக்கிளும் வரல. மெதுவா நம்ம நடந்து போகலாம், ஏதாவது வண்டி வரும் அதுல போயிடலாம் அப்படின்னு அந்த ரோட்ல நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அது ஒரு அமாவாசை காலகட்டம். இருள் சூழ ஆரம்பிக்கிற அந்த நேரம்ங்க. தவளை கத்த ஆரம்பிச்சிருச்சு. பறவைகள் தங்களோட குடுகள்ல வந்து அடங்க ஆரம்பிச்சிருச்சு. இவன் இறங்குற அந்த பஸ் ஸ்டாப் கிட்ட மட்டும் ஒரு சின்ன டீ கடை இருக்கும். அங்க 6 மணிக்கெல்லாம் அந்த டீ கடையை மூடிடுவாங்க. அந்த மெயின் ரோட்ல இவன் மெதுவா நடக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு கிட்டத்தட்ட 6:10 6:30 இருட்ட ஆரம்பிக்குது. முதல் கிராமத்தை போய் அடைஞ்சிறாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன்ல, அங்கிருந்து 3 கிலோமீட்டர்ல தான் இவங்க கிராமம் இருக்கு. முதல் 1 கிலோமீட்டர்ல ஒரு கிராமம் இருக்கும், அடுத்த 1 கிலோமீட்டர்ல ஒரு கிராமம் இருக்கும், அதற்கு அடுத்ததா 1 கிலோமீட்டர் லாஸ்ட்ல தாங்க இவனோட சொந்த கிராமம் இருக்கு. இப்படி இவன் முதல் கிராமத்தை அடைஞ்சிறான். அது வரைக்கும் எந்த ஒரு பைக்கும் வரல, சைக்கிளும் வரல. இவனும் திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே போறான், எந்த ஒரு பைக்கும் சைக்கிளும் வரல. அடுத்த கிராமம், அதாவது முதல் கிராமத்துல எந்த ஒரு சுடுகாட்டு எல்லையும் கிடையாது. இரண்டாவதா ஒரு கிராமம் இருக்குல்ல, அந்த கிராமத்துக்கு ஒரு சுடுகாடு இருக்கு. அது கொஞ்சம் தள்ளி தூரமா இருக்குங்க. மெயின் ரோட்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 மீட்டர் தள்ளி இருக்கும். இருந்தாலும் இரவு நேரம் 11 வயது பையன், கிராமத்துல வாழ்ந்த பையன், அதுவும் தன்னோட கிராமத்துல இப்ப நிறைய அமானுஷ்ய சம்பவங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்க அந்த நேரம், இந்த அமானுஷ்ய சம்பவங்களை போக்குறதுக்காகத்தான் தன்னோட அப்பாவும் கிராமத்தை சேர்ந்தவங்களும் யாராவது மந்திரவாதியை கூட்டிட்டு வரலாம் அப்படின்னு அந்த திருச்சிக்கு பக்கத்துல இருக்க அந்த மந்திரவாதியை கூப்பிட போயிருக்காங்க. அவங்களும் இன்று இரவு தாங்க கிளம்பி இங்க வர போறாங்க. இதெல்லாம் அந்த 11 வயது பையன் அந்த பிரபாகரனோட மண்டைக்குள்ள ஓடுது. அந்த இரவு நேரம் இருள் சூழ தொடங்குது. அந்த முதல் கிராமத்தை தாண்டி அவன் போகும்பொழுது அந்த 2வது கிராமத்தை சேர்ந்த அந்த சுடுகாட்டை அவன் பார்க்கிறான். அந்த இடத்துல அவனோட நெஞ்சு படபடன்னு அடிக்குது. இருந்தாலும் இது வேறு ஒரு கிராமத்தை சேர்ந்த சுடுகாடு, அங்கு என்ன அமானுஷ்யம் இருக்குது அப்படின்னு இவனுக்கு தெரியாதால இவன் வேகமா அந்த இடத்தை கடந்து வந்துடுறான். அந்த 2வது கிராமத்தோட அந்த சுடுகாட்டு எல்லையை தாண்டி வந்ததற்கு அப்புறம் தாங்க இவனுக்கு உயிர் மூச்சே வருது. வேறு ஒரு கிராமம், அந்த கிராமத்தை பத்தி எதுவும் தெரியலைனாலும் அது ஒரு சுடுகாடு. 11 வயது பையன் ஏதோ ஒரு தைரியத்துல வந்துடுறான். அந்த ஐயனார் மேல உள்ள நம்பிக்கை, அதுவும் இல்லாம ஐயனார் கோவிலோட பூசாரிங்கிற ஒரு கர்வம், அதை தாண்டி வந்துடுறாங்க. கிராமத்துல இருக்கிற நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஏதாவது சம்பவம் நடந்திருக்குங்க. சின்ன பசங்களா இருக்கும் பொழுது ஏதாவது ஒரு டைம் அது இந்த மாதிரி ஒரு சம்பவங்கள் நடந்திருக்க வாய்ப்புகள் அதிகம். அந்த மாதிரி இவன் பயந்து போய் நெஞ்செல்லாம் படபடக்க அந்த இடத்தை தாண்டி வந்ததற்கு அப்புறம் இப்ப தாங்க மெயின் டாஸ்கே ஆரம்பிக்க போகுது. அவனோட கிராமத்தோட அந்த சுடுகாட்டு எல்லையை இவன் கடந்து போகணும். அங்குதான் அந்த துர்மரணம் அடைஞ்ச அந்த பெண்ணோட ஆன்மாவை எரிச்சிருக்காங்க. அந்த சுடுகாடு பகல்ல பாக்குறதுக்கே படு பயங்கரமா இருக்கும். இந்த கிறிஸ்டின் சுடுகாடு அங்கு ஒரு 10-15 மேடைகள் அமைச்சு சிலுவைகள் ஊனி அந்த சுடுகாட்டுக்கு மேல பெரிய வேப்பமரம் அதை படர்ந்து மூடி இருக்கும். சுத்தி வயல்வெளிகள். அங்கு அந்த சுடுகாட்டுல அந்த ஒத்த வேப்ப மரம் மட்டும்தான் மெயின் ரோடு. அதுக்கு பக்கத்துல இந்த சுடுகாடு, அதை தாண்டி ஒரு பொட்டல் மேடு. அங்குதாங்க இந்த துர்மரணம் அடைஞ்ச அனைத்து பிரேதத்தையும் எரிக்கிறது வழக்கம். இந்த நேரத்துல இவன் அந்த சுடுகாட்டை கடந்து தானே போகணும்.
அது நெருங்க நெருங்க இவனோட உடம்புல அப்படியே நெஞ்செல்லாம் பதைக்குது, பக்குன்னு அடிக்குது, உடம்பு முழுக்க வேர்த்து கொட்டுது. இப்ப நம்ம அந்த சுடுகாட்டு எல்லையை கடந்து போகணுமே. கடந்து போனா ஒரு 500-1000 மீட்டர்லயே இவங்க கிராமத்துக்கு போற அந்த வழிச்சாலை வரும். அதாவது பக்கத்திலே கோவில் இருக்குங்க, ஐயனார் கோவில், பெரிய கோபுரத்துல. இந்த சுடுகாட்டுக்கு அந்த பக்கம் அங்கிருந்து பார்த்தாலே இந்த ஐயனார் கோவில் கோபுரத்தோட அந்த லைட் வெளிச்சம் நல்லா தெரியும். அதற்கு முன்னால இந்த சுடுகாடு இருக்கு. லெப்ட் சைடு இந்த கிறிஸ்டின் குடியிருப்பு ஒரு 30 வீடு சொன்னல, அது வயல்வெளிகளுக்கு நடுவுல இருக்கும். இவன் அப்படியே நடந்து வரான். அந்த இரவு நேரம்ங்க. அந்த இரவு நேரத்துல இந்த பறவைகளோட ரீங்காரம்லாம் அடங்கி இந்த நைட்டுக்கே உண்டான அந்த தவளைகளோட சத்தமும் இந்த பயிர்களில் இருக்கிற அந்த பூச்சிகளோட சத்தமும் சேர்ந்து அந்த இடமே ஒரு நிசப்தமா மாறுது. மெல்ல தென்றல் காத்து அவனோட உடம்புல வருடிட்டு போனாலும் இவனும் அந்த எல்லை சுடுகாட்டை நெருங்கும் பொழுது அப்படியே வேர்த்து கொட்டுதுங்க. காத்து வந்தாலும் அதுல இவனோட வேர்வையெல்லாம் நிக்கல. இவனும் அந்த கிராமத்துக்கு போற அந்த சுடுகாடு பக்கம் வர்றான். அந்த கிறிஸ்டியன் சுடுகாடு பக்கத்துல ரைட்ல ஒரு மண்வழிச்சாலை போகும்லங்க, அதுல 1/2 கிலோமீட்டர் தள்ளி போனா தான் இவங்களோட மெயின் சுடுகாடு இருக்கும். இந்த துர்மரணம் அடைஞ்சவங்களை மட்டும்தான் இந்த ரோட்டுக்கு பக்கத்துல, இந்த கிறிஸ்டியன் சுடுகாடு பக்கத்துல எரிப்பாங்க. இவன் அந்த இடத்துக்கு வந்து சேரான். வந்தவன் அப்படியே நின்னுட்டாங்க. ஒரு 500 மீட்டர் தூரத்துல நின்னுட்டு இவனும் பின்னால திரும்பி பார்க்கறான். ஏதாவது வண்டி வரும், நம்ம வண்டி வந்துச்சுன்னா எப்படியாவது அவங்கள்ட்ட கேட்டுட்டு போகலாம், இல்ல அந்த வண்டி வரும்பொழுதாவது அதை கிராஸ் பண்ணி நம்ம போகலாம் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 5-10 நிமிஷமா அங்கே நிக்கிறான். இவன் இங்கிருந்து பார்க்கும் பொழுது அந்த மெயின் ரோடு பக்கத்துல அந்த கிறிஸ்டியன் சுடுகாடு, அந்த வேப்ப மரத்துக்கு பேக் சைடுல இந்த பெண்ணை எரிச்ச அந்த எரிமேடை இருக்குது. லெப்ட் சைடுல ஒரு 30-40 வீடு இருக்குது. அப்ப மின்விளக்கு அவ்வளவா இல்லாத காலகட்டம். அங்கு போஸ்ட் மரத்துல ஒரு லைட் எரியுது. அங்கு ஒரு 30-40 வீடு இருக்கு. இந்த சுடுகாட்டை தாண்டி அந்த வேப்ப மரத்துக்கு மேல ஒரு 1000 மீட்டர் தள்ளி தாங்க இந்த ஐயனார் கோவிலோட கோபுரம் அழகா தெரியுது. அதுல லைட் வெளிச்சம் நல்லா தெரியுது. இருட்டு நேரம். அந்த லைட் வெளிச்சத்தையும் பார்க்கறான். இங்கிட்டு லெப்ட்ல அந்த கிறிஸ்டின் குடியிருப்பையும் பார்க்கலாம். இப்ப நம்ம என்ன பண்ணலாம்? இந்த மெயின் ரோட்ல வேகமா நடக்கலாமா, இல்ல பின்னாடி வண்டி ஏதாவது வருதான்னு வெயிட் பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இவன் கிட்டத்தட்ட ஒரு 3/4 hour 1 hour நடந்து வர்றான். எந்த ஒரு வண்டியுமே வரலங்க. இவன் பார்த்துக்கிட்டே தான் வந்திருக்கான். எந்த ஒரு பைக்கும் வரல. அந்த காலகட்டத்தில் யாராவது வீட்டில் எக்ஸல் இருக்கும், இல்லை எம்ஐடி இருக்கும், சைக்கிளில் போவாங்க. இருந்தாலும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு வெயிட் பண்றாங்க. இவனுக்கு பயம் அதிகமாகுதுங்க. ஏன்னா தன்னோட கிராமத்துல இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது. அந்த பெண்ணை இங்க தான் கொண்டாந்து எரிச்சாங்க. அந்த பயத்தால அவன் அங்கே நின்னுக்கிட்டு அப்படியே மெல்ல நடக்கலான்னு யோசிச்சு அப்ப இவன் ஒரு 2 அடி எடுத்து வைக்கிறான். எடுத்து வைக்கும் பொழுது அவன் ஒரு காட்சியை பார்க்கறாங்க. என்ன ஒரு காட்சியை பார்க்கறானா, அந்த கிறிஸ்டின் சுடுகாடு மேடை இருக்குல்ல, அந்த மேடையில யாரோ இந்த பக்கம் அந்த பக்கம் அப்படியே நடக்கிற மாதிரி பார்க்கறான். பார்த்தவன் அப்படியே ஸ்தம்பித்து அப்படியே நிக்கிறான். நின்னவன் ஐயனாரே ஐயனாரேன்னு வாய் நிறைய கூப்பிடுறான். அப்படியே ஸ்தம்பித்து நின்னவன் அப்படியே சுத்தி முத்தியும் பார்க்கறான். யாரும் இல்ல. பின்னாடி தெரியும் பார்க்கறான், வண்டி வரல. அப்படியே ஊத்து அந்த இடத்தை நோக்கி பார்க்கறான். அங்கு இங்கும் எங்குமா நடந்த அந்த உருவம் அப்படியே ஒரு மேடையில, அதாவது அந்த கிறிஸ்டின் சுடுகாடு அந்த மேடை மேல அப்படியே போய் உட்காருதுங்க. ஒரு பெண்ணோட உருவம் அப்படியே தெரியுதுங்க. அது ஒரு இருட்டு நேரங்க, முழுசா தெரியலைனாலும் இந்த 500-1000 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருந்து பார்க்கும்போது இவனுக்கு நல்லாவே தெரியுது. ஒரு அழுக்கு வெள்ளை நிறத்துல ஒரு புடவை கட்டி ஒரு பெண்ணு அங்கு அந்த மேடையில போய் அமர்ந்து தலையை கீழே போட்டபடியே அப்படியே உட்கார்ந்துருக்கதை இவன் அப்படியே பார்க்குறான். பார்த்த அடுத்த நொடி இவன் உடம்பு அப்படியே சிலுத்து அப்படியே நெஞ்செல்லாம் படபடன்னு அடிக்குது. இவன் உடனே யோசிக்கிறான், லெஃப்ட்ல இறங்கி வயல்ல பயிர் இருந்தாலும் பரவாயில்ல, இப்படியே இறங்கி அந்த கிறிஸ்டின் குடியிருப்புக்கு போயிடலாம். நம்மளால இந்த இடத்த மெயின் ரோட்ல அந்த சுடுகாடை தாண்டி கண்டிப்பா போக முடியாது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு அங்கேயே அவனுக்கு அப்படியே காலெல்லாம் விடவிடன்னு ஆட ஆரம்பிக்குது. மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்க ஆரம்பிக்குது. அந்த இடம் தென்றல் அடிச்ச அந்த காத்து அப்படியே நிசப்தமா அப்படியே ஜில்லுன்னு ஐஸ் மாதிரி மாறினாலும் இவன் உடம்புல அந்த வேர்வையும் அந்த படபடப்பும் அதிகமாகுது. என்ன பண்ணலாம் யோசிச்சவன் திடீர்னு வாய் நிறைய ஐயா ஐயனாரே ஐயனாரேன்னு கத்த ஆரம்பிக்கிறான். தன்னை மீறி கத்த ஆரம்பிக்கிறான். அப்படி கத்துன அடுத்த செகண்ட் கொஞ்ச நேரத்துல அங்கு பார்க்கறான், அந்த பெண்ணோட உருவம் அங்கு இல்லை. இவன் அடுத்தும் அந்த இடத்தை கடந்து போக இவனால முடியல. மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் நிற்கும் பொழுது அப்ப தூரத்துல ஒரு பைக் சவுண்ட் வருதுங்க. இவன் வாய் நிறைய ஐயனாரே ஐயனாரேன்னு கூப்பிட்டுக்கிட்டு, இப்ப இந்த பைக்கு நம்ம நிறுத்த வேணாம், இந்த பைக்கு நம்மளை கிராஸ் பண்ணி போற அந்த வேகத்துக்கு அப்படியே நம்மளும் வேகமா போய் கிராஸ் பண்ணிடலாம் அப்படின்னு இந்த பைக் சத்தத்தை அப்படியே மேனேஜ் பண்ணி அப்படியே அவன் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த சுடுகாடு பக்கமா போறான். இதுதான் சுடுகாடுனா இங்க நடந்துகிட்டு இருந்தவன் அந்த பைக் இப்படி கிராஸ் பண்ணி இப்படி வரும்பொழுது இவன் வேகமா நடக்கிறாங்க. அந்த பைக்குக்கு ஈக்குவலா அப்படியே நடந்து போறவன் அந்த சுடுகாட்டையும் மெல்ல தாண்டும் பொழுது அந்த பைக்கும் அவனை கிராஸ் பண்ணி போகும்பொழுது அதற்குள்ள இவன் 50-60 அடி தாண்டி அந்த சுடுகாடை தாண்டி வேகமா போயிடறான். மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்க ஓடலாம் கிடையாது. அவன் நடந்ததே இவ்வளவு வேகம். இவன் முன்னால போன அந்த பைக்கு இவன் தான் சுடுகாட்டை தாண்டி 50 அடி போயிடுறான். இந்த பைக்குக்கு முன்னால
இந்த பைக்கு அவனுக்கு முன்ன போன பைக்கு அப்படியே வந்து இவனுக்கு முன்னால வந்து நிக்குது. நின்னோடனே மறுபடியும் இவனுக்கு ஈரக்குலைய ஆடி போகுது. அப்படியே ஸ்டன் ஆகி போய் நிக்கிறான். நின்ன உடனே அந்த பைக்ல வந்து நின்னவங்க வழி தெரியாம ஒரு கிராமத்து பேரை சொல்லி கேட்கறான். அந்த கிராமத்துக்கு எப்படிப்பா போகணும், எனக்கு வழி தெரியல, மாறி வந்துட்டோம் அப்படின்னு. அதுல 2 பேர் உட்காந்துருக்காங்க. மாறி வந்துட்டோம் அப்படின்னு சொல்றான். இந்த பிரபாகரனுக்கு அந்த நேரத்துல தாங்க மூச்சே வருது. கிட்டத்தட்ட 1 மணி நேரமா இந்த 3 கிலோமீட்டர் கடக்கிறதுக்கு நம்ம நேரத்தை செலவு பண்ணியிருக்கோம். அந்த 1 மணி நேரமும் ஏதோ ஒரு யுகம் கடந்த மாதிரியும், இந்த சுடுகாட்டை கடந்து வர்றதுக்குள்ள அவன் பட்டபாடும், அதை கடந்து வந்த அடுத்த செகண்ட் நேர போன அந்த பைக்கு திடீர்னு இவன் குறுக்க வந்து நின்னோடனே அதுல இவனுக்கு ஈரக்குலைய ஆடி போயிருச்சு. எந்த ஊருக்கு போகணும்னு சொன்னோன்னே இவர்களும் அந்த கிராமத்து பேரை சொல்றாங்க. இவர்கள் அந்த கிராமத்துக்கு போற வழியை தாண்டி வந்துட்டாங்க. அதாவது இவங்க சுடுகாட்டுக்கு ஒரு 1/2 கிலோமீட்டர் வழி சொன்னால அதற்கு முன்னால ரைட்ல ஒரு வழி வரும், அதுல திரும்பி இருக்கணும். இவங்க நேரம் வந்துட்டாங்க. இவன் பதபதப்போட கோவத்தோட வந்த வழியிலே திரும்பி போங்கண்ணே, ரைட்ல ஒரு வழி வரும், 2வது ரைட்டு, அதுல போங்கண்ணே, உங்க கிராமத்துக்கு போயிடலாம்னு சொல்லிட்டு இந்த பிரபாகரன் அதற்கு மேல ஒரு 10 அடி வேகமா நடக்கிறாங்க. நடக்கும் பொழுது இப்ப தாங்க அவன் ஒரு தப்பு பண்றான். என்ன பண்றானா, வந்தவங்க போயிட்டாங்களா அப்படின்ட்டு இவனும் கரெக்டா திரும்புறான். இவன் திரும்பி பார்க்கும் பொழுது இவர்களும் அந்த சுடுகாட்டு எல்லையை கடக்க போறாங்க. அந்த விளக்கு ஒளி வெளிச்சத்துல இந்த பெண்ணோட உருவம் அந்த மேடையிலிருந்து வேகமா இறங்கி இவனை நோக்கி வர்றதை அப்படியே தத்ரூபமா பார்க்கறான். இவன் திரும்பி பார்க்கறான். திரும்பி பார்க்கும் பொழுது அந்த வண்டி வெளிச்சம் அப்படியே அந்த சுடுகாட்டு மேடையில விழுகுது. அந்த சுடுகாட்டு மேடையில இருந்து வேகமா அந்த பெண் எழுந்து வருது. இவனுக்கு தெரியுது அவங்க பார்த்தாங்களா என்னன்னு தெரியல. அதை கிராஸ் பண்ணி போறாங்க. இவன் ஐயோன்னு கத்துறான். கத்துன அடுத்த செகண்டே இவனோட உடம்புக்குள்ள அந்த பெண்ணோட ஆன்மா பூந்துருதுங்க. இது இவனுக்கு அப்ப அவ்வளவா தெரியல. இவன் அந்த இடத்தை கடந்து தன்னோட வீட்டுக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. இந்த பிரபாகரனும் நேர வீட்டுக்கு வந்துடுறான். வீட்டுக்கு வந்தோன்னா அவங்க அம்மா கேட்கறாங்க, என்னடா 7:30 மேல ஆகுது, ஏன்டா லேட்டு, 6:30 பஸ் வந்துருமே, ஏன்டா லேட்டு அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுதே இவன் எந்த பதிலும் சொல்லல. ஆமா லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நேர போய் சாப்பிடாம கூட படுக்க ஆரம்பிக்கிறான். இவங்க அம்மாவும் அதற்கு மேல எதுவும் கேட்கல. பஸ் லேட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அம்மாவும் அதற்கப்புறம் கண்டுக்காம அவனை சாப்பிட சொல்றாங்க. அவன் சாப்பிடாம படுத்துறான். இந்த சித்ரா, அதாவது நமக்கு இந்த சம்பவத்தை அனுப்பின அந்த பெண் சித்ரா, இவங்க அம்மா, அந்த பையன் எல்லாரும் 7:30க்கெல்லாம் படுத்துடுறாங்க. அந்த கிராமத்துல அப்படித்தாங்க வழக்கம் இருந்திருக்கு. 6 மணிக்கெல்லாம் இந்த பெண்ணோட ஆன்மா அந்த கிராமத்துல ஆட்டுன அந்த புதுசுல 6:30க்கெல்லாம் வீட்டை விட்டு யாருமே வரது இல்லையாங்க. எல்லாரும் வீட்டுல படுத்து தூங்கிடுவாங்களாம். அதற்கப்புறம் தான் இந்த மாதிரி அமானுஷ்ய சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. அதனால இவங்களும் 7:30 7:30க்கெல்லாம் படுத்து தூங்கிறாங்க. இந்த பிரபாகரனோட அம்மா ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2:30 3 இருக்குங்க. அந்த நேரத்துல தன்னோட வீட்டு கதவை யாரோ தட்டுற சத்தம் கேட்டு வேகமா வந்து கதவை திறந்து பாக்குறாங்க. ஆல்ரெடி தாப்பால் விலை இருக்குது. இவங்க யோசிச்சுக்கிட்டே கதவை திறந்து பார்க்கும் பொழுது தன்னோட கிராமத்தை சேர்ந்த நிறைய பேரும் தன்னோட குழந்தைய பக்கத்து வீட்டில் தாங்க இந்த பிரபாகரோட சித்தப்பா இருக்காரு. அவரும் வந்து பிரபாகரனை எங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது இங்கே தானே படுத்திருந்தான் அப்படின்னு அவங்க திரும்பி பார்க்கும்பொழுது இங்கே இல்லை, அங்கே இருக்கான், வாங்க அப்படின்னு வேகமாக கூட்டிட்டு போறாங்க. இந்த துர்மரணம் அடைஞ்ச அந்த பெண்ணோட வீட்டுக்கு, அதாவது அங்கு வாக்குப்பட்டு வந்தால அந்த பெண், அந்த வீட்டு வாசல்ல இவன் அழுதபடி காலை நீட்டி அப்படியே அழுதுகிட்டு உட்கார்ந்துருக்கான். பல கலைபரம் பண்ணியிருக்கான். அதற்கப்புறம் தான் நேர இவங்க அம்மாவை கூப்பிட வந்திருக்காங்க. அங்கு போய் இந்த பிரபாகரனை, டே இங்க ஏன்டா வந்து உட்காந்துருக்குன்னு அவங்க அம்மா கத்திட்டு அவனை அடிக்க போகும்பொழுது அவன் அப்பொழுது அவனோட வாய்ஸே கிடையாதுங்க, ஒரு பெண்ணோட வாய்ஸ். அதாவது அந்த பெண்ணோட வாய்ஸ்ல மாதிரி பேசுறான். என் வாழ்க்கையே சீரழிச்சிட்டாங்க, என் வாழ்க்கையை சீரழிச்சான், இவன் தான் சீரழிச்சான் அப்படின்னு அங்கு ஒரு சில விஷயத்த சொல்ல முற்படும் பொழுதே இவங்க அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு மேலும் எதுவும் ப்ராப்ளம் வந்துடக்கூடாது அப்படின்ட்டு இவங்க அம்மாவும் அவங்க சித்தப்பாவும் மற்றும் இவங்க சொந்தக்காரங்க கொஞ்சம் பேர் அணுக்கில் இருப்பாங்கல்ல, அவங்களாம் அந்த பையனை அப்படியே அலேக்கா கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவன் அந்த அழுகிறதையும் அந்த கோபமும் அவனுக்கு குறையவே இல்லை. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட கேட்கும் பொழுது அவன் அழுதுகிட்டே சொல்றாங்க, அவன் ஒரு ஆண்மை இல்லாதவன், அவனும் பெண் தன்மை உள்ளவன், அவனை எப்படியோ மறைச்சு என் தலையில கட்டி வச்சு என் வாழ்க்கையை நாசமா பண்ணிட்டாங்க. அவன் ஏற்கனவே சொல்லியிருக்கணும், இல்ல அவங்க குடும்பத்தாராவது சொல்லியிருக்கணும், என்னோட வாழ்க்கையை இப்படி சூனியமாக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி அழுகும் பொழுது உடனே சுத்தி இருக்கிறவங்க கேட்கிறான், அதுக்காக நீ ஏன் தூக்கு மாட்டிக்கிட்ட, விவரத்தை சொல்லியிருக்கலாம்ல, அதான் நான் தப்பு பண்ணிட்டேன், இவங்க பண்ண தப்புக்கு இப்ப நான் இறந்து இப்படி அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஓன அழுகும் பொழுதே அந்த பிரபாகரனோட உடம்புல இருந்த அந்த பெண்ணோட ஆன்மா கோபம் கலந்து பேசினாலும் ஆதங்கத்துல அழுகுதுங்க. அது பண்ண தப்ப அது உணர்ந்திருக்கு, இருந்தாலும் அது அழுதுகிட்டு இவனோட உடம்புல இருந்துட்டு ஆக்ரோஷமா கோபமா பேசுது. சுத்தி இருக்கிறவங்களா இது எப்படி நியாயமா இருக்கும், இவனோட உடம்புல எதுக்கு வந்திருக்கிற, ஏதாவது பண்றதா அவங்க குடும்பத்தார் போய் நீ அவங்கள்ட்ட போய் பண்ண வேண்டியானே அப்படின்னு இவங்களும் கோபமா கேட்கும் பொழுது உடனே அந்த பிரபாகரன் ஒரு மாதிரி ஆடிக்கிட்டு, நானும் விவரமா தான் வந்திருக்கேன், இந்த பையனோட அப்பா தானே, எந்த பொண்ணோட உடம்புல போய் இருந்தாலும் என் ஆசையை தீர்த்துக்கலாம்னு எவ கூட போனாலும் அங்க வந்து இவன் வந்து என்னை விரட்டி விட்டுறான், இப்ப இவனோட உடம்புல நான் வந்திருக்கேன், இப்ப என்ன பண்றான்னு பாப்போம் அப்படின்னு கோவமா அந்த ஆன்மா சொல்லுது. சரி இவனோட உடம்புக்குள்ள நீ எப்படி வந்த அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அந்த ஆன்மா சொல்லுது, நான் எங்க இவனை பிடிச்சேன், இவன் தான் என்னோட இடத்துக்கு வந்தான் அப்படின்னு சொல்லி இவன் பிரபாகரன் ஆடும் பொழுதே ஒரு 3:30 4 மணி ஆகுது. அப்படியே விடிய போகுது. அந்த நேரத்துல இந்த பிரபாகரன் மயக்கம் போட்டு விழுகிறான். விழுந்ததற்கு அப்புறமா இந்த பிரபாகரனை எழுப்புறாங்க. எழுந்து உட்கார்ந்தவன் அவனுக்கு ஏதோ தெரியுது, நமக்கு ஏதோ நடக்குதுன்னு அவனுக்கு புரியுது. என்னமா நடக்குதுன்னு அழுதுகிட்டு அவங்க அம்மாட்ட கேட்கும் பொழுது அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நேற்று நைட்டு எப்படா வந்த, எங்க இருந்தா
வந்த அப்படின்னு சொல்லும்போது தனக்கு நடந்த அனைத்து விஷயத்தையும் அப்ப தாங்க அவன் அவங்க அம்மா கிட்ட சொல்றான். அங்க மெயின் ரோட்டையும் இறங்கி நடந்து வந்ததையும் தன்னோட சுடுகாட்டுக்கிட்ட வரும்போது அந்த மேடையில ஒரு பெண் உட்கார்ந்து இருந்ததை பார்த்ததையும் நான் ஐயனாரும் கூப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த உருவம் மறைஞ்சதுக்கு அப்புறம் நான் நேரா வந்தமா அந்த சுடுகாட்டை தாண்டி வந்துட்டேன் அப்படிங்கிற சந்தோஷத்துல வரும்போது பின்னாடி இருந்து பைக்ல வந்த 2 பேர் என் முன்னால வந்து நின்று அந்த கிராமத்து பேரை சொல்லி அங்கு போறதுக்கு வழியை கேட்டாங்க. நானும் சொல்லிட்டேன், அந்த பெண்ணோட உருவத்தை பார்த்தமே அது அங்கே இருக்கா அப்படின்னு முழுசா திரும்பி பார்க்கலாம்னு திரும்பி பார்த்தேன். அந்த லைட்டு வெளிச்சத்துல அப்படியே அந்த உருவம் தெரிஞ்சதுமா, அந்த உருவம் எழுந்து வேகமா என்னை நோக்கி வந்தது தான் தெரியும். அதற்கப்புறம் எனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியல, நான் வீட்டுக்கு வந்தேன். அதற்கப்புறம் எனக்கு அவ்வளோ பயமா இல்லை அப்படின்னு அந்த சுயநினைவோடு அவன் அப்பா சொல்றான். இருந்தாலும் அதன் பிறகும் அவனோட உடம்புல அந்த இரவு வந்து ஆடுதுங்க. இந்த சம்பவம்லாம் நடந்து முடியுது திங்கட்கிழமை அதிகாலை விடியுது. இங்க திருச்சிக்கு போன அந்த மந்திரவாதியை கூட்டிட்டு வர்றதுக்காக இந்த ஐயனார் கோவில் பூசாரி, அதாவது இந்த பிரபாகரனோட அப்பா மற்றும் கிராமத்தை சேர்ந்த 4 பேர் போயிருந்தாங்கல்ல, அவங்களும் அப்படியே அவரை பார்த்துட்டு கையோட அன்று இரவே நான் சொன்னது மாதிரி 11 மணி பஸ்ஸா ஏறி இவர் அதிகாலை வந்து இறங்கி இவர்கள் அந்த அதிகாலை நேரத்துல அந்த கிராமத்துல வந்து இறங்குறாங்க. வந்து இறங்கினவங்க நேர அந்த மந்திரவாதியை ஐயனார் கோவிலுக்கு கூட்டிட்டு போறாங்க. அப்ப அந்த மந்திரவாதி என்ன சொல்றாருன்னா, இப்ப அந்த பெண்ணோட ஆன்மா யாராவது உடம்புல இருக்கான்னு பாரு, இப்ப அந்த பெண்ணோட ஆன்மா யாராவது உடம்புல இருக்க வாய்ப்பு இருக்குப்பா, அது யாருன்னு கண்டுபிடிச்சு அதை இந்த கோவில வச்சு நீ ஓட்டி விடு. அதே நேரத்துல அந்த பெண்ணோட சுடுகாடு எல்லை எங்க இருக்குன்னு என்கிட்ட வந்து காட்டு, அங்கு போய் நான் ஒரு சில பூஜைகள்லாம் பண்ணணும், கூட 2 பேரை எனக்கு அனுப்பிவிடு. அது இன்று இரவு தான் நடக்கும். அந்த இரவு நேரத்துல அதாவது இந்த ஐயனார் கோயிலை வச்சு அந்த பூஜையை பண்ணு, அதாவது பேய் ஓட்டுற சடங்கை கொஞ்சம் நான் சொல்ற மாதிரி மெத்தடில் நீ பண்ணு. அதன்படி பண்ணுனா அந்த ஆன்மா நேர வேற எங்கும் ஒதுங்காம நேர அந்த சுடுகாட்டு எல்லைக்கு தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அங்கு ஆல்ரெடி நான் பூஜை முறைகள்லாம் நிறைய பண்ணிட்டு இருப்பேன், அங்கு அந்த ஆன்மா எனக்கு கட்டுப்படும் அப்படின்னு சொல்றாருங்க. சொல்லிட்டு இவர் அந்த கோவிலே தங்குறாரு. இங்க இந்த பிரபாகரனோட அப்பா தன்னோட வீட்டுக்கு போகும்பொழுது தாங்க தன்னோட பையனோட உடம்புல அந்த ஆன்மா வந்து இறங்கியிருக்கு அப்படின்னு மிகவும் கோபமடைஞ்சு ஆக்ரோஷமாகி, எப்படி தன்னோட பையன் உடம்புலே அவ வந்திருக்காளே அப்படின்னு கோபமடைகிறாரு. கோபமடைஞ்சு அந்த ஆன்மாவை திட்ட முயற்சி பண்றாரு. அந்த ஆன்மாவை திட்டுறதுக்கு முன்னால அந்த ஐயனாரே அவர் திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. உன்னை காவலா வச்சுட்டு போயிருக்கேன், என்னோட பையனோட உடம்புலே அந்த ஆன்மா வந்திருக்கே, நீ பார்த்துக்கிட்டு இருந்திருக்கியே அப்படின்னு சொல்லி அவர் ஐயனாரே திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. இதற்கெல்லாம் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். அந்த ஐயனாரும் ஏதாவது ஒரு காரணத்தை வச்சுட்டு பாருங்க, அப்படியெல்லாம் இவர் விட்டுற மாட்டாரு. மறுபடியும் அந்த பையனை போய் பார்த்துட்டு ஆசுவாசப்படுத்திட்டு அன்று இரவு மறுபடியும் இந்த கோயிலுக்கு வந்து இந்த பூஜை முறைகளை ஆரம்பிக்கிறாரு. அந்த மந்திரவாதி சொன்னதுக்கு தகுந்தார் போல இந்த கோயிலை வச்சு இந்த பையனுக்கு பேய் ஓட்டுற அந்த சடங்கை செய்யறாருங்க. அதே நேரத்துல இந்த மந்திரவாதி அந்த எல்லை சுடுகாட்டுல தனக்கு 2 பேர் உதவியா கூட்டிட்டு போயிட்டு அங்கு சில பல பூஜை வேலைகள்லாம் பண்றாரு. இந்த ஐயனார் கோயில் எல்லையில அந்த பிரபாகரனை கொண்டாந்து நிறுத்தி இந்த பிரபாகரனோட அப்பா விபூதியை போட்டு நீ யாரு என்ன அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிக்கும் பொழுது இந்த பிரபாகரன் 11 வயசு பையனுங்க. அந்த காலகட்டத்தில் ஒரு பையன் மேல வந்து ஒரு ஆன்மா வந்து ஆடி அவன் இந்த விவரத்தை, அதாவது நேற்று இரவு சொன்ன அந்த விவரத்தை சொல்றான். அப்படி சொல்லி அவன் ஆடும் பொழுதே அந்த கிராமத்தை சேர்ந்த ஒரு சில பேர் மற்றும் இந்த பிரபாகரனோட சொந்தக்காரங்க, சித்தப்பா, அவங்க அம்மா மற்றும் அவங்க தாத்தா, இந்த சித்ரா முதற்கொண்டு அங்கேதாங்க இருந்திருக்காங்க. அவங்க எல்லாரும் சுத்தி வேடிக்கை பார்க்கும் பொழுதே இவங்க அப்பா மேல கோபத்துல அவரோட உடம்புலே ஐயனார் அருள் வந்து ஆடி கையில பிரம்பு சாட்டையை வச்சு தன்னோட பையன் கூட பார்க்காம அப்படியே பிரிச்சு மேயிறாருங்க. இந்த பிரபாகரனை அடிக்கிறாரு. அது வரைக்கும் ஆக்ரோஷமா பேசிக்கிருந்த அந்த பிரபாகரன உடம்புல இருந்த அந்த பெண்ணோட ஆன்மா அதற்கப்புறம் அலறி துடிக்குது. ஐயா நான் போயிடுறேன், தெரியாம வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி கத்தி கூப்பாடு போடும் பொழுதே இவர் சில பல மந்திர வேலைகள்லாம் செஞ்சு அந்த பையனோட உடம்புல விபூதியை போட்டு இந்த சாட்டை சலங்கை அப்படிங்கிறதெல்லாம் ஒரு சில வேலைகள்லாம் செஞ்சு அந்த பையனோட உடம்புல இருந்து அந்த பெண்ணோட ஆன்மாவை விரட்டுறத இங்க நிக்கிற அனைவருமே அப்படியே தத்ரூபமா அந்த நேரத்துல அப்படியே பார்த்திருக்காங்க. ஒரு கருப்பான உருவம் அப்படியே அவன் உடம்புல இருந்து பிரிஞ்சு போறதையும் அந்த நேரத்துல உரத்த குரல்ல சத்தம் ஒண்ணு கேட்கறதையும் அமானுஷ்யமா கேட்கறதையும், அப்படி அந்த பையனோட உடம்புல இருந்து அந்த உருவம் விலகினதுக்கு அப்புறம் தாங்க அது ஒரு ஐயனார் கோவிலுங்க. அந்த கோவிலே மறுபடியும் உயிரோட்டம் வந்தது மாதிரி இருந்திருக்கு. அதற்கப்புறம் இந்த பிரபாகரனை அவங்க அப்பா அந்த குளக்கரைக்கு கூட்டிட்டு போயிட்டு குளிக்க வச்சு மறுபடியும் இவங்க வந்து இந்த பிரபாகரனோட கையிலே ஐயனாருக்கு பூஜை முறைகள்லாம் செஞ்சு அந்த மணி ஓசையெல்லாம் அடிச்சு மறுபடியும் அந்த இடமே உயிரோட்டமா மாறி இருக்கு. அதே நேரத்துல இந்த சுடுகாட்டு எல்லையில இவர்கள் பூஜை செய்யறாங்கல்ல, அங்கு நிறைய பூஜை முறைகள்லாம் செஞ்சிருக்காங்க. அதெல்லாம் இந்த பெண்ணுக்கு அவ்வளவுதான் முழுமையா தெரியல. அவங்க அம்மா
அம்மா மற்ற விஷயங்கள் எல்லாம் இவங்கள்ட்டையும் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கும் 8 வயசுல நடந்தது தானே, இவங்களுக்கும் முழுசா தெரிஞ்சிருக்கு. அங்கு பயங்கரமான பூஜை முறைகள்லாம் நடந்து சில பலிகள்லாம் கொடுக்கப்பட்டு அங்கே இந்த பெண்ணோட ஆன்மாவை அதே இடத்துல மறித்து கட்டுனதாகவும் அதன் பிறகு இந்த கிராமத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் நடந்ததே கிடையாது அப்படின்னு இந்த சம்பவத்தை சொன்ன அந்த சித்ராவுக்கு ஒரு நன்றியை சொல்லிட்டு அந்த சித்ரா இப்போ சென்னையில் ஒரு ஹோட்டல் பிஸ்னஸ் நடத்திக்கிட்டு அவங்க சென்னையில் வசிக்கிறாங்க. வருடத்திற்கு 1 முறையோ 2 முறையோ இந்த ஐயனார் கோவில் திருவிழாவுக்கும் நல்லது கெட்டதுக்கு போயிட்டு வர்றது வழக்கம்ங்க. இப்போ அந்த கோவிலில் இதே பிரபாகரன் தாங்க அந்த ஐயனார் கோவில் பூசாரியா இருக்கிறாரு. நண்பர்களே, இந்த உண்மை சம்பவம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மேலும் நீங்கள் முதல் முறையா நமது சேனலுக்குள்ள வர்றீங்கன்னா உங்களுக்கு அமானுஷ்யம், அதிபயங்கரம், பேய் பிசாசு மேல நம்பிக்கை இருந்தாலும் பரவாயில்ல, இல்லைனாலும் என்னுடைய வீடியோக்கள் அனைத்தையும் பாருங்க. உங்களுக்கு அதுலேயும் நிறைய உண்மையான அமானுஷ்ய சம்பவங்கள் நடந்திருக்கும். அதையும் தேடி பாருங்க. அதற்கப்புறம் நீங்க ஒரு முடிவுக்கு வரலாம். நமக்கு மேல இறைவன் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு சக்தி இருக்கும் பொழுது அதுக்கு நேர் ஆப்போசிட்டா இருட்டான பக்கங்களும் இருக்கத்தாங்க செய்யும். அப்படி நெகட்டிவான நிறைய விஷயங்களும் நடக்கத்தாங்க செய்யுது. அப்படி உங்கள் வாழ்க்கையிலோ உங்க நண்பர்களோட வாழ்க்கையிலோ உண்மையான அமானுஷ்ய அதிபயங்கர சம்பவங்கள் ஏதேனும் நடந்திருந்தா அது நமது சேனல்ல நீங்க ஒளிபரப்பணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே தெரிகிற எனது வாட்ஸ்அப் எண்ணுக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜோ அல்லது ஒரு மெசேஜோ எனக்கு நீங்க அனுப்புங்க. அந்த மெசேஜை பார்த்து அந்த சம்பவம் எப்படி இருந்துச்சு, எங்க நடந்தது அப்படின்னு நானே உங்களை தொடர்பு கொண்டு கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் சண்முக பிரபு.